My name is Perushan. My beautiful last name is Pramayaram. என்னோட வீட்டில் இந்த பிடிச்ச இடம்லாம் ஸ்டடி ரூம், தேட்டர் ரூம், ஃபிஷ் பாட். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயரோட ஃபுல் டிஸ்கஷன்ஸ், உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த வீடு வந்திருக்கு. ஓகே சார். இப்போ சென்னையில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள வச்சு நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க? கரெக்ட் சார். இப்போது இந்த கேள்வி வந்து என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டது தான். சென்னையில் பில்டர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும் சார். அவங்கவுங்க வந்து அவங்களோட தேடி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய பார்த்தேன். அதில் எனக்கு வந்து இவரோட ஒர்க்கு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணியிருக்காரு, அந்த டீட்டெயிலிங்லாம் வந்து உங்கள் வீடியோவில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இது இப்படி இது அப்படின்றதெல்லாம் சொன்னப்போ நம்ம சார் வீடு கட்டுற எல்லாருக்குமே வந்து ஃபுல் நாலேஜ் இருந்துடாது சார். ஸோ நாலேஜ் இருக்க ஒருத்தவங்களை வந்து அப்ரோச் பண்ணணும். அதே நேரத்தில் ரொம்ப அக்சசபிளாக இருக்கணும். எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, இங்கே நான் ஒரு ஆர்கிடெக்டை பார்த்தேன் சார். நேம்லாம் சொல்ல விரும்பல. அவர் வந்து எப்படி சொன்னார்னா, எனக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரில் ஒரு ஆளை உங்களுக்கு அசைன் பண்ணிவிடுவேன். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வீக்லி ஒரு மீட்டிங் இருக்கும், மந்த்லி ஒரு மீட்டிங் என்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாப் லெவலில் பேசினார் சார். அந்த அப்ரோச் எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சது என்னென்னா, யார் வந்து மெயினான ஆளோ அவங்க வந்து அடிக்கடி வரணும், விசிட் பண்ணணும், அவங்ககிட்ட நான் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணணும். ஆஸ் எ ஒரு கஸ்டமராக, கிளைண்ட்டாக வந்து நான் அவர்கிட்ட டைரெக்டாக பேசணும், அவரும் என்கிட்ட டைரெக்டாக ஃப்ளோவாக பேசினா தான் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு வரும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன் நான். ஓகே ஓகே. அதுக்கு வந்து எனக்கு சுந்தர் சார் வந்து ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். இங்கே இருக்க சுற்றி இருக்க இடத்துலையே தன்னோட ஒர்க்கை வந்து எப்படி ஒரு சிக்னேச்சராக காமிக்கலான்றத அது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இருக்காங்க, அதில் நம்ம ஆளுங்க தேடி பிடிக்கணும். அதில் நான் வந்து சாரை வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு இது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க ஒரு ப்ரைஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி மெட்டீரியல் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எப்படி பண்ணியிருந்தாங்க? கரெக்ட் சார். சார் இப்போது சிம்பிளாக வந்து இங்கே இருக்க ஒரு 4-5 நல்ல ரிவ்யூ இருக்க பில்டர்ஸை வந்து பார்த்து அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட கொட்டேஷன் வாங்கினதுக்கும் சார்கிட்ட வாங்கின கொட்டேஷனுக்குமே வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இன் கேஸ் ஆஃப் மெட்டீரியல், இன் கேஸ் ஆஃப் பிராண்டு, இதில் ஒரு ப்ரீமியம் லெவலில் வந்து சார் கொடுக்குறாரு. இப்போது நார்மலாக எனக்கு கொடுத்த கொட்டேஷன்லாம் பேரிவேர் தான் இருந்தது. எல்லாருமே வந்து மேஜராக சென்னையில் கொடுக்குறது என்னன்னா பேரிவேர் ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு சின்ன சாம்பிள். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஜாக்வார் தான் சார் கொடுக்குறாரு. ஒரு பாத்ரூமில் இவ்வளோன்ற ஒரு ப்ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ்லையுமே அதிகமாக தான் வந்து எனக்கு கொடுக்குறாரு. இந்த பாத்ரூமில் இவ்வளோ எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. இவங்க கொடுக்குறவங்க வந்து ஒரு 7,000 கொடுக்குறாங்கன்னா சார் ஒரு 15,000 கொடுக்குறாரு. ஓகே. அது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ப்ரீமியமான ப்ராடக்ட்டும் கிடைக்குது, கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 2,400 500 சொல்கிற இடத்துல 2,300க்கே நான் வந்து ஃபைனலாக வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி பண்ணது. வீடு கட்டுறது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும் சார். அந்த கனவு வந்து எல்லாருக்குமே நினைவாகணும். அதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை. அது நினைவாகணும்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். அது எல்லாருக்கும் கிடைக்கணும். இவரே கிடைச்சாலும் சரி, இல்லை இவரை மாதிரி யார் கிடைச்சாலும் சரி, எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். ஹாய் சார். ஹலோ சார். அவங்க கம்பெனி பேரையும் உங்கள் பேரையும் சொல்லிடுங்க சார். என் பேர் சுந்தர், ஃப்ரம் டிஜே கிரியேட்டிவ் வால்ஸ், ஒசூர் நம்ம. ஓகே சார். ஓகே. இது சென்னையில் சார். ஓகே சார். இப்போ இந்த வீடு என்ன கான்செப்டில் பண்ணியிருக்கீங்க? ஏற்கனவே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக தான் பண்ணீங்க. ஆமாம் சார். இந்த வீடு எப்படி சார்? இந்த வீடு வந்து ஃபுல் மெட்டீரியல் கான்ட்ராக்டு. நம்ம உங்கள் வீடியோ பார்த்துட்டு அவங்க என்னை அப்ரோச் பண்ணாங்க சார். அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு இங்கே சென்னையில் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. பண்ணித்தர முடியும்னு சொன்னேன். ஓகே. அப்புறம் வந்து நாங்கள் பேசி பண்ணி கொடுத்தோம். கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் இருக்கும். நார்மலாக 7 ஃபீட் கொடுப்பாங்க. நம்ம 8 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஓகே. விண்டோவும் நம்ம பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் கொடுத்துருக்கோம். பட் 7 ஃபீட் விண்டோ, கீழே 1 ஃபீட் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. அப்புறம் ரூஃபோட ஹைட் வந்து 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். ரூஃப் ரைட் 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வார் கொடுத்துருக்கோம் சார். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், கிச்சன் எல்லாமே ஜாக்வார். சானிட்டரி வெர்ஷன் ஜாக்வார். ஆமாம் சார், எல்லாமே ஜாக்வார் கொடுத்துருக்கோம். ஓகே. டைல்ஸ் வந்து 80 rupees வரைக்கும் கொடுத்துருக்கோம் சார், ஃப்ளோரிங் டைல்ஸு. ஓகே. அதுவும் சைஸுமே வந்து பெருசு. இது 6x4 சார். 6x4. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த டைல், இது இம்போர்ட்டட் டைல் சார். இந்த ஓகே ஓகே. அந்த மாதிரி டைல்ஸையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்.
ப்ளைனாகவே போடாமல் ஆ. பெட்ரூம்க்கு எல்லாமே உடன் டைல் போட்டிருக்கோம். உடன் ஃப்ளோருக்கு கிடையாது, உடன் டைல் போட்டிருக்கோம். உடன் டைல் போட்டிருக்கீங்க. சுவிச்சஸ் வந்து லெக்ராண்ட் சுவிச்சஸ் போட்டிருக்கோம் சார். சுவிட்சஸ் லெக்ராண்ட் போட்டிருக்கோம். ப்ளஸ் ரிமைனிங் சுவிச்சஸ் வந்துட்டு ஸ்மார்ட் சுவிட்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் வீடு ஃபுல்லாக. டைல் வந்து வெளியே எக்ஸ்ட்ரா இல்லாமல் ப்ரொஜெக்ட் ஆகாமல் இந்த லெவல்லே இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே. அது என்ன பர்பஸ்னா சார், இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர் வந்து நாங்கள் ஃப்ரேம் கொடுக்கல சார், உடன் ஃப்ரேம் கொடுக்கல. நாங்கள் இதுலேயே ப்ளைவுட்லேயே பண்ணியிருக்கோம், ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு தனியாக ஒரு மாதிரி தனியாக இருக்கும் அந்த ஃப்ரேம். சின்ன ஃப்ரேம் இது ஒரே மாதிரி இருக்கும் சார். நீங்கள் டோரோட ஃபீல் பாருங்கள் சார் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் எல்லாமே கிளியராக இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. அந்த வாசக்கால அந்த வால் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டீங்க. ஆமாம் ஆமாம், கவர் பண்ணோம். இல்லைன்னா இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு கட்டிங் வரும், ஒரு கட்டிங் வரும். கட்டிங் வந்து அதிகமாக தெரியும். அதனால் இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல் போட்டுட்டு தான் சார் வுட் ஒர்க்கே பண்ணுறோம். நீங்கள் கீழே இருந்து எறும்பு வரதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே இருக்காது இதில். கீழே வந்து டைல் இருக்கும். ஃபுல் டைல் பண்ணிடுவோம், ஃபுல் பண்ணி எபாக்சி பண்ணிடுவோம் சார். அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கே ஆரம்பிப்போம் சார். ஓகே ஓகே ஓகே. இந்த டோர் எல்லாமே நீங்களா பண்ண ரெடிமேட் டோர் தான் சார். இந்த டோர் நாமளே இங்கேயே டிசைன் பண்ண கஸ்டமைஸ் டோர் இங்கேயே பண்ணது தான் சார். ஓகே. அது உள்ளே இருக்கிறது ப்ளைவுட் சார். உள்ளே வந்து க்ரீன் ப்ளை இருக்குது சார். உள்ள க்ரீன் ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஹார்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து மைக்கா யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இதிலே டிஃப்ரெண்ட் 3 மைக்காஸ் இருக்குது. ஓகே. இது வந்து அக்ரலிக் ஷீட், இதுவும் அக்ரலிக்கு, இது மைக்கா ஷீட்டு சார். ஓகே. இது வந்து வீநீர் போட்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணதால தான் இதே மாதிரி டிசைனை பாத்ரூம்லேயும் ஃபாலோ. பாத்ரூம்லேயும் அதே சேம் கண்டினியூ இதே மாதிரி டோர் எல்லா ரூமுக்கும் எல்லா பாத்ரூம் ஒரே மாதிரி இருக்கட்டும், ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம் சார். ஓகே ஓகே சார். இப்போ அந்த கான்ட்ராக்டில் வந்து பில்டிங்குடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்றது தனி. ஆமாம் சார். இன்டீரியருக்கான ரேட்டு அது தனி இல்லையா? இன்டீரியர் செப்பரேட் சார். இன்டீரியர் செப்பரேட்டு, காம்பவுண்ட் செப்பரேட்டு, சம்பு செப்டி டேங்க் செப்பரேட் சார். அதெல்லாம் செப்பரேட். ஓகே. இப்போ இந்த இன்டீரியரில் நீங்கள் என்ன புதுசாக பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ நீங்கள் டைனிங், இது கிச்சன் சார். இப்போ டைனிங்கில் நம்ம வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டோம்னா அங்கே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, அந்த ஃபிஷ் பாண்ட் போகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். ஆனால் டைனிங்கை கேன்சல் பண்ணிட்டு இதை ஒரு சின்ன ஐலாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் சார். நம்ம இங்கேயே டைனிங் இருக்க மாதிரி பிளான். ஆமாம் ஆமாம். இதில் இந்த சைடு உட்காந்துக்கலாம், அந்த சைடு பண்ணி. ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த இடம், அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் சார், ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு கோர்ட்யார்ட் பிளான் இருந்தது. அப்புறம் அவங்க இன்னும் பெட்டராக வேறு பண்ணலான்னு சொன்னோன்னா அதை ஃபிஷ் பாண்ட் பண்ணி அங்கே ஒரு வாட்டர் ஃபால் பண்ணிட்டோம் சார். கோர்ட்யார்டுக்கு பதிலாக இப்படி மாற்றிட்டீங்க. ஆமாம். ஆனால் எல்லா வீட்லேயும் கோர்ட்யார்டு பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டோம் சார். ஓகே ஓகே. இன்டீரியர் வந்து ரெகுலர் பேட்டர்ன் பண்ணுறதில்ல சார். ஏதாவது யூனிக்காக பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், புதுசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் சார். கிளைண்ட்டுக்கிட்டேயும் கன்சல்ட் பண்ணுவோம், நம்ம டிசைன் கொடுப்போம், ஷேர் பண்ணுவோம், இந்த டிசைன் பண்ணலாம், அந்த டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ காஸ்ட் வைஸும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பெட்டர் ப்ரைஸாக அவங்களுக்கு எது பெட்டர் ப்ரைஸ் நாங்கள் ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த டிசைனை நம்ம எடுக்கிறோம் சார். ஒரு டிசைனும் அப்படி தான் சார் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் வார்ட்ரோப்பில் வந்து பெருசாக புதுசாக நம்ம ஒன்றும் கொண்டு வர முடியாது. ஆனால் ஷீட்டில் நம்ம புதுசாக ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம், புதுசாக ப்ளே பண்ணிகிட்டே லேமினேட் ஷீட்டில். ஆமாம், விளையாடலாம். அது நீங்கள் அக்ராலிக் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். நம்ம புதுசாக இருக்குது. நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்லணும். அவங்களுக்கு நம்ம சொன்னால் தான் அவங்க இதை போடலான்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே காமிக்காமையே இதுக்குள்ளேயே முடிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் பெட்டராக என்ன ஒரு கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும், பட் நம்ம ஒரு ரேட் பேசியிருப்போம் இல்லைங்களா, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா கண்டிப்பாக அவுட்புட் நல்லா, எனக்கும் நேம் இருக்கும், அவருக்கும் ஹாப்பி ஃபீல் பண்ணுவார். ஓகே. 2 பேருக்குமே பெனிஃபிட் இல்லையா அப்படி சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த வீடு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கீங்க. இன்டீரியரும் பண்ணியிருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ஓகே ஓகே. இப்போ என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறீங்க, என்னென்ன லொக்கேஷனில் பண்ணுறீங்க சார்? நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ஹோசூர், பெங்களூர் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ சென்னையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். சென்னையிலையும் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில். இது வந்து கான்ட்ராக்டில் பண்ணியிருக்கு சார். இந்த வீடு ஃபுல் கான்ட்ராக்ட், இன்டீரியரும் கான்ட்ராக்டில் தான் சார் பண்ணியிருக்கு. ஓகே. பில்டிங் காஸ்ட் வந்து 2300 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார் இந்த வீடு. ஓகே. இப்போ 2 இயர்ஸ் பிஃபோர் பண்ணணும் சார். 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு சார் இது ஸ்டார்ட் பண்ணுறது. முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. ஆமாம் சார். இப்போ அந்த ரேட்டுக்கு எங்களால் பண்ண முடியாது சார், ஓப்பனாக சொல்கிறேன் சார். ஓகே ஓகே. நீங்கள் சொல்லலாம் சார், நிறைய பேர் 2000க்கு பண்ணுறாங்க, 1900க்கு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். என்னுடைய ரேட் இது வச்சுருக்கேன் சார். நாங்கள் இந்த மாதிரி இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டு தான் எங்களுக்கு சூட் ஆகுது சார். எங்களால் அந்த ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது. நம்மளும் வந்து நிறையா குவாலிட்டி கொடுக்கணும்னு நினைக்கும் போது ரேட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சார். நமக்கு ஓகே ஓகே. ரேட் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ வுட் ஒர்க்கில் நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கேன், இன்டீரியரில் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சார், இதுக்கு வந்து நம்ம டீகோ பெயிண்ட் பண்ணியிருக்கோம், HDMR யூஸ் பண்ணி டீகோ பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கும் டீகோ பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்க அந்த கிரில்லுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் டீகோ பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்மளால் என்ன பெட்டராக பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு, இப்போ இது வுட் ஒர்க் பண்ணி டீ குட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். அதில் எல்லாமே நம்ம PU பாலிஷ் தான் பண்ணி, எல்லாமே PU பாலிஷ். பெயிண்ட் இல்லை.
ஆமாம் ஆமாம். இப்போ இந்த டோர் பார்த்தீங்கன்னா சார், பூஜை ரூம் டோரு, ஆ. இது வந்து டீக்குட் டோரு. ஆ. இதுக்கு இந்த கார்விங் ஒர்க்கு நம்ம தான் கொடுத்தோம். எக்ஸ்ட்ரா அவங்கக்கிட்ட கார்விங்க்கு தனியாக கொடுங்க அப்படிலாம் கேட்கல சார். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி. டிசைன் இதெல்லாம். ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார். ஓகே. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களால் கம்மி பண்ண முடியாது. இந்த இன்டீரியர் மாதிரி இருக்குது சார் சுச்சுவேஷன். ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன மெட்டீரியல் போடுறத பொறுத்து தான் சார் நமக்கு ரேட்டு இது பண்ணும். இப்போ நம்ம JSW தான் யூஸ் பண்ணுறோம், சிமெண்ட் அல்ட்ராடெக் யூஸ் பண்ணுறோம். பிரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வயர் கட் பிரிக் தான் சார் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அந்த மாதிரி குவாலிட்டி மெட்டீரியல் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணியிருக்கீங்க. அப்போ அது ரேட்டு எனக்கு கம்மி பண்ண முடியாது. ஆமாம் சார், கம்மி பண்ண முடியல. இப்போ நீங்கள் எல்லாமே டீக்குட் போட்டிருக்கோம். டீக்குட்னா நீங்கள் பர்மா டீக்குன்னு நம்ம சொல்லலாம் சார். பெனின் டீக் யூஸ் பண்ணியிருக்கோம், நைஜீரியன் டீக் யூஸ் பண்ணுவோம். ஓகே. மெயின் டோர் ஃபுல்லாக பர்மா டீக் தான் சார். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 inch by 4 inch கொடுத்துருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோவே பார்த்தீங்கன்னா 5 inch by 3 inch கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அது சின்ன விஷயம் தான் சார். அது நிறைய காஸ்ட் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதான் அந்த காஸ்ட் கட் பண்ணுறதுக்கு அதோட திக்னஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு சார். நான் அடுத்தவங்க பற்றி சொல்ல, நான் இந்த ரேட் போடுறேன் எனக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். ஓகே ஓகே. இந்த குவாலிட்டிக்கு உங்களுக்கு அந்த ரேட்டில் ஆமாம் சார். இப்போ இருக்கிற ரேட்டு 2500 நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ப்ராஜெக்ட் இது பண்ணியிருக்கோம் சார். பண்ணிட்டு ஓகே சார். ஓகே. நாங்கள் கோட் கொடுத்துருவோம் சார். அவங்க கோட் செக் பண்ணிட்டோம், 2 பேர்கிட்ட பார்க்கணும். பண்ணலாம். குவாலிட்டி ஓகேன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. இப்போ ஜென்ரலாக கான்ட்ராக்டில் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை சார்? நம்ம பிஓகே தான் சார் அதிகமாக பண்ணுறது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரால் நின்று பண்ண முடியாது. ஓகே. நாங்கள் ஒசூர்லேருந்து இங்கே நின்று பண்ணி கொடுத்துருக்கோம். புரியுது. அங்கேருந்து வந்து கான்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை டீட்டெயில்ஸ் தெரியும். புரியுது. நம்ம எப்படி பண்ணி கொடுத்தோம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. அது சில பேர் வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். கான்ட்ராக்டும் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணி கொடுக்குறோம். இங்கே ட்ரஸ்ட்டு தான் சார். யார் நம்புறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நம்மளை நம்பினா நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்து தான் ஆகணும். பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. என் பேர் பிரவீன் சார். நான் வந்து இங்கே சென்னையில் தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் ஒய்ஃபும் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்கள் வீடியோ வந்து ஆக்சுவலி ஒரு 1.5 year முன்னாடி பார்த்தேன். அப்போ பார்த்தப்போ அவர் ஹொசூரில் ஒரு வீடு பண்ணது போட்டிருந்தீங்க. அதை பார்த்துட்டு அவர் அப்ரோச் பண்ணேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இது. இப்போ டிசைன் வைஸாக இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சது, எந்தெந்த இடம் பிடிச்சது அந்த மாதிரி? ஓகே. இப்போது இன்டீரியர் டிசைன்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடு பண்ணியிருக்கோம். கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த மாதிரி ஒரு வீடு வந்து அவுட்புட் கிடைக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ரிலேட்டிவ் சர்க்கிள்லையும் ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் போயிட்டாலே வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக சிலதெல்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு பிடிச்சதெல்லாம் சிலது கேட்டோன்னா சிலர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சிலர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணுவாங்க, இன்வால்வ்மெண்ட் இருக்காது. பட் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் சிவில்லேருந்து ஆரம்பித்து இன்டீரியர் வந்ததுனால அவரோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இன்டீரியர் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சிவில் பண்ணி, ஸோ டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கு. நாங்கள் கேட்டதை விட இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது வந்து எலிவேஷன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஹெட் போர்ட் ஆகட்டும், தேட்டர் ரூம் பண்ணியிருக்கோம், ஹோம் தேட்டர் ரூம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஒரு கோர்ட்யார்டு வந்து OTS ஒன்று விட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒரு சின்ன பாண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம், ஃபிஷ் பாண்ட் மாதிரி. அந்த இடமும் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே கிச்சன் ஆகட்டும், ஈவன் வுட்டு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்குட் தான். இது எல்லாமே 8 feet ஹைட். நீங்கள் ஒரு விண்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet வந்து விண்டோ இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லேசர் கட்டில் ஒரு டிசைன் இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கேட்போம் இல்லைங்களா ஒருத்தங்கிட்டையும், லைக் எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வேணும் சார், டஸ்ட் எல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா சாரே வந்து என்ன மாதிரி ஐடியா பண்ணுறதுன்னா இப்போ இது சாண்ட்விச் கிளாஸ். ஸோ இந்த சைடும் கிளாஸ், அந்த சைடும் கிளாஸ், உள்ள டிசைனும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அவர் அதை வந்து நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. டிசைன்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு சார். இங்கே ஒரு எலிவேஷன் ஒரு ஜாலி யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு டிசைனர் ஜாலியை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜாலியை வச்சு அந்த கிரில்ல டிசைன் கொண்டு வந்தார். அந்த ஜாலியோட ஃபீல் நீங்க அந்த கிரில்ல பார்க்கலாம். அதே கட் வந்து அந்த கிரில்ல இருக்கும். அதே மாதிரி ஃபோயர் ஏரியா இருக்கு. நம்ம உள்ள ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோயர் ஏரியா இருக்கு. அதுலேயுமே ஏதாவது டிசைன் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்போ வந்து ஓகே சார் பண்ணித்தரேன். எதுவுமே வந்து பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. நம்ம பேசுகிறோம், நம்ம எதாவது கேட்குறோன்னா யோசிச்சுட்டு சரி எதாவது பண்ண முடியுதா பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்டில் இருக்க அதே டிசைனு, வீடு ஃபுல்லாக வர டிசைனை வந்து அங்கே அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு. அதுவுமே MS பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எதெல்லாம் நாங்கள் கேட்டோம், எதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னு நினச்சோமோ அதில் 100% அச்சீவ் பண்ணிடுவோம். அது வந்து எங்களுக்கு ஃபேமிலி வைஸ் என்டையர்லி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் தான். டிவி யூனிட்டும் அதே மாதிரி தான். இப்போது நான் அவர்கிட்ட எப்படி கேட்டேன்னா சார் நார்மலாக எல்லாருமே வந்து வாலில் வந்து அப்படியே ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு
அதில் இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணுவாங்க சார், இல்லை ஒரு ஷெல்ஃப்ஸ் வைப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் பண்ணலாமா சார்னு கேட்டப்போ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு டிவி யூனிட் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஏன்னா அந்த பேட்டர்னை நாங்கள் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அதுவுமே எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு டிசைன் பண்ணுறாருன்னா அதை காப்பி பண்ணி இன்னொரு வீட்டில் பண்ண மாட்டார். ஓகே. டோரே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பெட்ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்டார்டிங்கில் வந்து சார் இந்த டோர் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தப்போ வேற மாதிரி போட்டிருந்தீங்க, அது மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டப்போ, சார் அது அந்த வீடு முடிஞ்சு போச்சு, உங்கள் வீட்டுக்கு நான் பண்ணுறத நீங்கள் முதல்ல முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலாம் மாற்றி கூட தரேன்னு சொன்னார். ஓகே. பட் அது ஒன்ஸ் வச்சு அந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணி அதில் சின்ன ஒரு பட்டிலாம் இருக்குது, அந்த டீ பட்டி மாதிரி, அதெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உண்மையாலுமே ஒரு நல்ல ஃபீல் எனக்கு, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது எனக்கு சார் நிறைய பேர் நிறைய பார்த்துருக்கலாம், என் வீட்டில் எனக்கு இருக்க ஃபீலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அப்படி பார்க்குறப்ப எனக்கு இந்த டோர் வந்து ப்ரீமியமாக ஃபீல் ஆச்சு. மேலே வந்து ஒரு 10க்கு 10 ஒரு டேங்க் ரூம் ஒன்று பிளான் பண்ணோம், இந்த சைடில் ஹெட் ரூம் ஒன்று பிளான் பண்ணோம். இப்போ சார்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசுறதுனால, சார் 2 ரூமுக்கும் நடுவில் ஒரு 10 அடி தான் இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம சீலிங் போட்டுட்டோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு ரூம் கிடச்சிரும்ல சார் அப்படின்னு சொல்லி பேசினப்போ, சரி ஓகே சார் நான் அது என்னன்னு பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு நான் பட்ஜெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லி அது பண்ணதுனால இப்போ அந்த ரூம் வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு பெட்ரூமாகவே மாறிடுச்சு அது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அந்த சைடில் வந்து ஒரு இடம் இருந்தது, அதுக்கு ஒரு வால் மட்டும் கட்டிட்டு ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். அதுவுமே சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. அது வந்து எப்படின்னா இப்போ சென்னையில் வந்து கிளாஸ் போடுறாங்க, சிலர் வந்து அந்த ஒரு மாதிரி இந்த ஃபைபரில் போடுறாங்க. சார் 2 பேரும் யோசிச்சு என்ன பிளான் பண்ணோன்னா, இது சென்னையில் வெயில் தான் அதிகமாக இருக்கும், பகல்லையும் வந்து உட்காரணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பெட்டர் வந்து ஓடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அது அழகாக ஒரு ஓடு போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த இடம். இது இல்லாமல் சோலார் இதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்து சில விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் சார். ஒன்று வந்து ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனு, மொபைலு, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு எல்லாமே இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுந்தர் அங்கிள் வந்து நாங்கள் கேட்ட மாதிரியே எங்கள் வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி.